அறிந்துதான் வணக்கம் கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் ஆதார மக்களுக்கு சொன்னால் தெரியும். அயோத்தி மாநகரை ஆமா தகத்தோடு இப்படி பரிமாணம் செய்யக்கூடிய தசரத சக்கரவர்த்தி என்னுடைய பெயர். தசரத சக்கரவர்த்திக்கு நானா இந்த அயோத்தி மாநகரை 60,000 வருஷம் ஆட்சி பரிமாணம் செய்தேன். என்னுடைய முன்னோர்கள் நல சக்கரவர்த்தி, சிபி சக்கரவர்த்தி, ஹரிச்சந்திரன், தயரன், எல்லோரும் தலைமுறையாக நான் மட்டும் 60,000 வருஷம் ஆண்டுகிறேன். கம்மி. அப்ப அவங்க எவ்வளவு இந்த சூரியகுல வம்சம் என்றென்றும் சூரியனுடைய அர்த்தம் என்னைக்கும் மாறாது. அப்படி இந்த சூரியகுல வம்சம் என்றைக்குமே மாறாது. அது உதயம் அறையும் உதயம் சூரியன் என்னைக்குமே ஏற்பட்ட வம்சம் இந்த வம்சம். அது தவிர யுத்தம் செய்து தோல்வி என்பதை காணாமல் வெற்றி கண்டதால் என்னுடைய பெயர் தயன். அன்று முதல் இன்று நாள் வரைக்கும் எப்பேற்பட்ட போர் இருந்தாலும் எந்த போர் தொடங்கினாலும் வெற்றி பெற்று வந்ததால் எனக்கு பெயர். சிறப்பு பெயர். ஆமா அப்படி சக்கரவர்த்தி மகாராஜா அயோத்தி மாநகரிலே நீண்ட நெடுங்காலம் வாழ வேண்டும், அரசாட்சி செய்ய வேண்டும் என்று குடிமக்கள் எல்லோரும் விரும்புகிறார்கள். ஆமா ராஜா ஒரு நல்ல ராஜா எப்பவுமே நாட்டுக்கு ராஜானா மக்களுக்காக அரசன், அரசனுக்காக மக்கள். அப்படித்தான் வாழணும். மக்களை இம்சை பண்றான் பாரு, அவெல்லாம் நல்ல பேரோட போக முடியாது. அவங்க எங்க ரொம்ப நாளைக்கு வாழ போறது முடியாது. ஆமா ஆமா அப்படியே மக்களுக்காகவே நன்மையை செய்து மக்கள் எல்லாம் சுபேட்சமாக இருக்கணும் என்று எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள். அப்படி இருக்க நானும்
ஜனகா, அரசே, நானோ ஆமா, கோசலை சுமத்தேனே என்று 3 மனைவி. தங்களுக்கு 3 மனைவி. மனைவி. ஏய், இப்படி இருந்தா ஆமா, எங்களுக்கு நீண்ட நெடுங்காலமாக ஆமா, குழந்தை இல்லையே என்ற ஏக்கம் எனக்கு கிடையாது. மன வருத்தம் ஒரு நாள் இருந்தது. அதை பத்தி நினைக்கவே இல்லை. ஆஹா, இப்படி இருக்கின்ற போது ஆமா, ஒரு நாள் தூதுவர்களை மக்களுடைய குறை என்ன என்பதை தெரிந்து வாருங்கள் என்று அனுப்பினேன். ஆஹா, அப்படி போகின்ற போது ஆமா, ஒரு குடிசையிலே ஒரு சிமினி விளக்கு ஏய், ஒரு தம்பதியே, ஆஹா, ஐயா கல்யாணமாக நம்மளுக்கு நீண்ட நாள் ஆகிவிட்டது, ஆமா, குழந்தை இல்லை, இந்த நம்முடைய இந்த மண்வெட்டியும் சட்டையும் வச்சு பிழைக்க ஒரு பிள்ளை இல்லையே ஆமா, என்று வியாக்குலப்பட்டிருந்தார்கள். அதற்கு தூதுவர்கள் அறிந்து இடத்திலே வந்து ஏய், சொல்ல தயங்கினார்கள். தயங்க வேண்டாம், ஆமா, உண்மையை சொல்லுங்கள் என்று சொல்ல அவர்கள் ஐயா இத மாதிரி ஒரு ஏழை குடியானவன் ஆமா, பிள்ளை இல்லை என்று ஏக்கத்தில் ஆமா, அப்படி என்று சொன்னார். என்ன ஒரு ஏழை குடியானவன் பிள்ளை இல்லை இல்லை என்று மனவத்தோடு இருக்கிறானே. இருக்கிறான். 3 மனைவியாரு ஒரு பிள்ளைக்கு இல்லாத நாம இருக்கிறோம். இதை பத்தி சிந்திக்கவே இல்லையே என்று உடனே குருநாதரை அழைத்து, குருநாதரே சந்தான வேண்டும் ஆமா, அப்படி என்று தெரிவித்தேன். அவர் என்ன சொன்னார்? ஆமா, தசரதா, நீ புத்திரகாமேற்றி யாகத்தை செய், ஆமா, அதனுடைய விளைவாக உனக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்ல நான் தவத்தை ஏற்கொண்டேன். அப்படி கொண்ட போது ஆமா, பூத பாயசத்தை தந்தது. அந்த பாயத்தை என் மனைவிமார்கள் கொடுக்க அவர்களுக்கு கோசலைக்கு ராமன், ஆமா, சுமத்திரைக்கு பரதன், கைகேயிக்கு பரதன் சத்துரு 4 பிள்ளைகள். யாதொரு குறையும் இல்லை. 16 செல்வமும் நிறைந்த சக்கரவர்த்தியாக இருக்கிறேன். நேற்றைய தினத்திலே என்னுடைய வதம் செய்து அகலிகை சாபத்தை தீர்த்து பரசுராமனுடைய தபோபலத்தை இப்பொழுது 4 மருமகள் சீதை, ஊர்மிளை, சுதிகேசி, மாண்டவி என்று 4 மருமகள், 4 பிள்ளைகள். அவன் 86 தேசத்திற்கு சக்கரவர்த்தி, 16 செல்வமும் நிறைந்த சக்கரவர்த்தியாக வாழ்ந்து வருகிறேன். எனக்கு ஒரு குறையும் இல்லை, எந்த குறையும் இல்லை. அப்படியானால் இன்றைய தினத்துல நாட்டினுடைய விளப்பத்தை 2 ஒன்று கேட்கிறேன், நீ சொல்லணும். அட மாதமும் மாறே தான தவமிரண்டும் தங்கா வியனுலகம் மானம் வழங்காதீங்க. தானம் செய்கிறவன், தர்மம் செய்கிறவன், வாரி வாரி கொடுக்கிறவன், மழை இல்லாத போட்டு நீராதாரம் இல்லை என்ற இந்த உலகம் இல்லை. அப்பேற்பட்ட மழையானது அதாவது நெல்லுக்கு இரத்தனீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே புசியுமா உலகில் நல்லார் ஒருவர் இவரேல் அவர் பொறுத்து எல்லாருக்கும் மழை பெய்யும். அப்போ மழை நல்லவங்களுக்கு பெய்கிறது. அந்த நல்லவங்களுக்கு மழை பெய்து இந்த அயோத்தியில் மாதம் மும்மாறி மழை பெய்து நீதியுள்ள அரசனுக்கு ஒரு மழை, கற்புடைய பெண்ணுக்கு ஒரு மழை, தெய்வத்திற்கு ஒரு மழை சிறப்பாக பெய்து வருகிறதா சொல்லு. எந்த குறையும் இல்லை. ஆனா ஆலயம் கோவில்
சிவனாலயம் பெருமாலயம் விஷ்ணாலயம் ஆமா. அதனுடைய வழிவந்த தெய்வங்கள் ஆஹா. கோயில் இல்லா ஊர்ல குடியிருக்க கூடாது. கண்டிப்பா இருக்கக்கூடாது. அப்படி ஆ. இந்த தெய்வத்திற்கு ஆமா. நம்முடைய அயோத்திமா நகரிலே ஆஹா. 6 கால பூஜை ஆ. அன்ன நைவேத்தியம் ஆமா. தவறாமல் நடந்து வருகிறதா? அரசே, ஆலயம் கோயிலும் ஆடிக்கால் முறையும், ஆலயம் கோயிலும் ஆடிக்கால் முறையும், ஆலயம் கோயிலும் ஆடிக்கால் முறையும், ஆலயம் கோயிலும் ஆடிக்கால் முறையும். அன்பிலே நடக்கிறாயே, அன்பிலே நடக்கிறாயே, அன்பிலே நடக்கிறாயே. அரசே, ஆ. காலையிலும் மாலையிலும் அரிக்கால் பூஜை அன்ன தினமும் நடந்து வருகிறது அரசே. அட கற்புடைய மத அரசே, கற்புடைய மாதர்கள் ஆமா கணவனே கண்கண்ட தெய்வம் என்று ஆமா துதித்து வருகிறார்களா? அரசே, கற்புடைய மாதர்கள் கணவனே, கற்புடைய மாதர்கள் கணவனே, கற்புடைய நம்ம நாட்டு பெண்கள் புருஷன் கணவன் தான் முதல் தெய்வம். அதுக்கப்புறம் தான் ஆணும் தெய்வம்னு நல்லபடியா வணங்குறாங்க. சுகமாக இருக்கிறது நாடு. எந்த குறையும் எந்த குறையும் இல்லை. ஆனா ஆஹா. நான் ஆ. இந்த அயோத்திமா நகரை ஆமா 50,000 வருஷம் ஆண்டனா ஆஹா. எவ்வளவு நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து இருப்பேன். ஆமா ஆமா, இந்த ஆசை நிலைக்கவே இருக்குமா? அது யாருக்கு தெரியும் பகவான். இப்பொழுது ஆ. எல்லாம் இறந்த சக்கரவர்த்தியா இருந்தாலும் ஆமா எனக்கு ஆ. தெய்வத்தின் மேல் நாட்டம் போகிறது. ஓஹோ. இதுகாலம் வரை நாடு மக்கள் மனைவி பிள்ளை குடும்பம் ஆமா அப்படி இருக்கு. ஒரு நாள் வாழ்ந்துட்டீங்க. இப்போ ஆ. தெய்வத்தை வணங்க வேண்டும். ஆ. அப்போ மூவாசையும் துறக்கிறது. ஓஹோ. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, மூவாசை இருக்கிறது. மூவாசையும் வெறுக்கிறது. ஆஹா. என் மனசுல ஆ. இது எதுவும் ஒரு குழப்பம். இதோ ஒரு சந்தேகமா. எல்லா செல்வம் நிறைந்திருந்தாலும் ஆமா. மனக்குழப்பம் அதிகமா இருக்கிறது. ஓஹோ. தெய்வத்தின் மேல் நாட்டம் போகிறது. ஆமா. அதனால ஆ. என்னுடைய குருவாகிய ஆஹா. வசிஷ்டரை அழைத்து ஆமா. என்னுடைய விருப்பத்தை அவர்கிட்ட சொல்லி சொன்னோம்னா அவர் சொல்ற மாதிரி தகுந்த பதில சொல்லுவார். சொல்லுவார். ஆ. அதன்படியே செய்யலாம். அப்படியா? நான் குருவை மீறி செய்ய மாட்டேன். செய்யாத செய்யாத.